Hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா how to become an A+ grade student. So எப்படி நான் ஆவரேஜா தான் இருக்கேன். நான் எப்படி A+ கிரேடா மாறுறது அப்படினு யோசிச்சீங்கன்னா சோ நீங்க கரெக்ட்டான ஒரு வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. சோ இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாரும் தான் படிக்கிறோம். நானும் தான் படிக்கிறேன். ஆனா அவன் மட்டும் அதிக மார்க் வாங்குறான் எப்படி அப்படின்றது தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? சோ அது எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆவரேஜா இருந்தா கூட நம்ம எப்படி டாப்பர் ஆகலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறோம். இது எல்லாரும் தானே செய்யறது. இது எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நம்ம எப்படி படிப்போம் அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்கணும். ஓகேவா? எக்ஸாமுக்கு படிக்கிறது என்னமோ எல்லாருமே செய்யற ஒரு விஷயம் தான். ஆனா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நம்ம எப்படி படிப்போமோ அதே மாதிரி தான் நம்ம டெய்லியுமே படிக்கணும். ஸோ இதை நம்ம டெய்லி ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்தாலே நம்ம கொஞ்சம் நிறைய படிச்சிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்றதுல நம்ம இன்னொன்னு என்ன முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறது நம்மளுக்காக தான். இது அவங்க சொல்றாங்க படிக்கிறேன், இவங்க என்ன மார்க் வாங்கலன்னா திட்டுவாங்க அதனால படிக்கிறேன் அப்படி இல்லாம நம்ம ஹோல் ஹார்ட்டடா இது நம்மளுக்காக தான் படிக்கிறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே ஸ்டடி ஸ்பேஸ் ரெடி பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்டடி பண்ணா நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான நம்மளுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு இங்க நடந்துட்டே படிச்சா பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல உட்காந்து அந்த மாதிரி நம்மளுக்கு டெரஸ்ல படிச்சா பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்டடி ஸ்பேஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லேர்ன் வித்வுட் ஃபர்கெட்டிங்ல நம்ம மெமரைஸ் பண்றதுக்கான 3 ட்ரிக்ஸை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா நம்ம A+ கிரேட் ஸ்டூடெண்டா மாறிடலாம். ஸோ நீங்க ஒரு A+ கிரேட் ஸ்டூடெண்டா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம வீலன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.